வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடலையே ஆடலையேன்னு பேலஸ் மேட்ச் முடிஞ்சு சொன்னவங்க உண்மைதான். அன்னைக்கு நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடல. அண்ட் இன்னைக்கு வெஸ்ட் முறை வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மாதிரி தான் ஆடணும். ரொம்பவே நல்லா ஆடணும். அதை பத்தி தான் நான் பேச போறேன். வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் நீங்க வரவேற்கிறேன். செல்சி மேட்ச் ரிவ்யூ. செல்சி went to London Stadium and West Ham போட்டு 5-1 பொழந்தாங்க. டு பி ஃபேர் should have been more than 5, 6, 7 இருந்திருக்கணும். நம்மளும் நல்லா ஆடணும். வெஸ்ட் ஹாமும் ரொம்ப கேவலமா இருந்தாங்க. வில் பி டோட்டலி ஆனஸ்ட். முன்னாடியே சொன்னேன் that it should be a must win. இது ஜெயிச்சே ஆகணும், இதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாதுன்னு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டோம். ஸோ லைன் அப் வைஸ் பார்த்தோம்னா நான் ப்ரெடிக்ஷன்ல ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரைக்கர் போட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளவு சீக்கிரமா அதை சேஞ்ச் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. paired with Delap and Joao Pedro up front. Neto and Palmer was actually in the lineup, but last minute la injury nala Palmer got substituted by Estevao on the lineup kulla. Enzo Caicedo, welcome back Tosin to the lineup. Tosin, Chalaba, Cucurella, Malo Gusto and Sanchez goal. So obviously as you would expect, he had a lot of position, நிறைய பொசிஷன் வச்சிருந்தோம். பட் ஓகே, அதை வச்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் கோல் அடிப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் கோல் வச்சு கொஞ்சம் க்ரௌட கொஞ்சம் இது பண்ணலாமே. ஏன்னா ஆல்ரெடி அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற வெஸ்ட் ஹாம் சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் கேம் 3-0 சரிப்படி வாங்கினாங்க. they did not play well. கிரைம் பண்ற மேல ஒரு டென்ஷனு. வெஸ்ட் ஹாம்ல ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஓகே நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போயிட்டு ஒரு நம்ம டாமினன்ஸ் அசர்ட் பண்ணி சீக்கிரமா கோல் போடுவோம்னு பார்த்தா கரெக்டா அப்போ ஆப்போசிட் நடந்துச்சு. நாம பிளேயர் ஆஃப் த பேக்ல ட்ரை பண்ணி எஸ்டவா கேவலமான ஃபிளிக் ட்ரை பண்ணி பால லூஸ் பண்றான். பக்கெட்டா இங்க இருந்து பால் எத்தனை போன பாருங்களேன், இவ்வளவு தூரம் ஓடுவான். கைசேரோ வரணும். வாட் தி ஹெல் கைசேரோ வாஸ் ட்ரைங் டு டு. கைசேரோ அவனை பாக்குறான். லிட்டரலா கைசேரோ பக்கெட்டா ஓட விடுறான். இந்தான்னு பக்கெட்டா சரி நான் எனக்கு தான் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கே, சரி நானும் ஷார்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஷார்ட் எடுத்தா பால் அப்படியே உள்ள போகுது. சாnchez சாnchez பாக்குற அப்படியே பால் ஐயோ போது கை வைப்போம் சரி சும்மா அப்படி ரைட்டு கை சும்மா அப்படி ஏத்தி வச்சு சும்மா ஒரு சேவ் பண்ணி ட்ரை பண்ணா 1-0 டவுன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கப்புறம் நம்ம அவங்க லோ பிளாக் போட்டுருவாங்க, நம்ம உட்காந்து நம்ம தருமா போறோம் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் குட் திங் வி கேம் பேக் இன்டு தி கேம். வி கேம் பேக் இன்டு தி கேம். நான் போன கேம் நான் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன் வெஸ்ட் ஹாம்க்கு கார்னர் கார்னர்னாலே பிரச்சனைன்னு. கார்னர்ல they got unstuck. ஒரு ஃபிளிக் ஆன் ஜோ பெட்ரோ ஹெட்ஸ் இட் இன் 1-1. ஜோ பெட்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் கோல் செல்சிக்கு பிரீமியர் லீக்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி ஹோப்ஃபுல்லி. அண்ட் ஓகே சரி ஓகே 1-1 நம்ம கண்ட்ரோல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள வெஸ்ட் ஹாம் இன்னொரு சைட்ல போய் ஸ்கோர் பண்ணானுங்க. அதாவது சரி போச்சு நல்ல வேலை. பட் ஸ்டில் லிட்டரலா ஒன்னு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, யூ ஆல்வேஸ் மோஸ்ட் வல்னரபிள் வென் யூ ஹேவ் ஸ்கோர் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு இதுல அந்த ஸ்கோர் பண்ண ஒரு சந்தோஷத்துல இருப்பீங்க, அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் பம்ப் இருக்கும். சரி டக்குன்னு ஒன்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. வி ஆல்மோஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப். உட்காந்து பால் வேடிக்கை பாக்குறானுங்க. நல்ல வேலை ஆஃப் சைடா வந்தது. பட் we were caught ball watching and நம்ம டிஃபென்ஸே we were not marking our players. ரொம்ப கேவலமா இருந்தது. பட் அதையும் we put it to bed. அவங்களோட வெஸ்ட் ஹாம்ல they could not clear the lines. நல்ல ஒரு பால் பிளேயிங். ஜோ பெட்ரோ gets the ball, crosses it in. நெட்டோ கரெக்டா பேக் ஸ்டிக்ல கோஸ் பண்றான். வேன் பிசாக்காவை தாண்டி he puts it into 1 and they are thinking okay இனிமேட்டு ஸ்டார்ட் பேட் செஷன் தான். பாரபட்சமே பார்க்கக்கூடாது வெஸ்ட் ஹாம்ங்கிற டீம்னு. இப்போ நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் பேட் 4, 5, 6 சொல்லிட்டு ஸ்டார்ட் பேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்ல நீ இருந்தேன். அதே மாதிரி தான் டீம் ஆடினானுங்க. வெஸ்டமும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கரெக்டா அவங்களுக்கு எந்த ஒரு ரிதம் மொமெண்டம் பாசிங் ரேஞ்சு எதுவுமே இல்லை. செல்சி பாட்டுக்கு உட்காந்து ஃபன் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஈவன் வைல் 2-1 அப் என்சோ கைசேடோ ஐ திங்க் ஒரு குட் 10 செகண்ட்ஸ்க்கு அவங்களுக்குள்ளே ஒரு 1 டச் பாஸ் போட்டு ஆடினாங்க. இந்த ட்ரைனிங் செஷன் எல்லாம் பண்ணுவோம் பாத்துட்டீங்களா, போல் அடிக்கா ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் மாமச்சா சும்மா ஒரு 1 டச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1 டச் ஒரு நல்ல ஒரு 10 செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இதாகி போச்சு. வெஸ்ட் ஹாம் ஃபேன்ஸ்க்கே காண்டாயிடுச்சு. அளவுக்கு எந்த அளவுக்கு காண்டாயிடுச்சுன்னா ஹாஃப் டைம்ல they started booing the team rightfully so. பட் அதுக்கு முன்னாடி the third goal எஸ்டவா எக்ஸ்ட்ரீம்லி குட் ஒர்க் அண்ட் நல்ல பிளேயும் கூட. எஸ்டவா கஸ்டோ பேக் டு எஸ்டவா லியம் டிலா போற அந்த ஹோல்ட் அப் பிளே. அப்புறம் எஸ்டவா கோஸ் ஆன் த ரைட் நல்லா ஒரு கட்டின் பண்றான். என்சோ டாப் இன் 3-1 and thinking ஓகேடா சீக்கிரமாவே நம்ம 3-1 பண்ணிட்டோம், இனிமேட்டு நம்ம 4-5 அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு. and we were very very comfortable. Throughout the game we were comfortable. Second half la okay
Callum Wilson West Ham கொண்டு வந்ததுக்கு அப்புறமா they had a couple of moments here and there where they were like okay கொஞ்சம் இது பண்ணலாம்னு, but overall we were very comfortable and extremely well played game. Second halfலயும் we took advantage of that. Actually இன்னும் 6 கோல் அடிச்சு போயிட்டே இருந்திருக்கலாம். we should have we missed few chances. என்ஜோ ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா, ரீஸ் ஜேம்ஸ் ஒரு வேற லெவல் த்ரூ பாஸ் போடுறான். எஸ்டவா வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, உட்காந்து குழம்பி குட்டையை குழப்பி அது வந்து இது பண்ணி விட்டான். பட் வந்து both the fourth and fifth goal came off a corner. அவங்க கோல் கீப்பர் என்ன நினைச்சான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே வரா, சம்பந்தமே இல்ல, கைசேரோட ஸ்டாப் சிட்டின் ஒரு காலை வைக்கிறான், பால் அப்படியே உள்ள போறது. ஃபோர்த் கோலும் அப்படிதான், கீப்பர் இஸ் நாட் ஷுர், வெஸ்ட் ஹாம் டோன்ட் கிளியர் தேர் லைன்ஸ் அண்ட் சாலவா அப்படியே தட்டி விடுறா ஃபிஃப்த் கோலுக்கு 5-1. அண்ட் டு பி அதான் 6, 7, 8 அச்சன் போயிட்டே இருக்கலாம். வி ஷுட் ஹேவ், பட் வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் செஷனா போச்சு செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் செல்சிக்கு. அண்ட் வெஸ்ட் ஹாமே தேவர் லைக் போதுண்டா, விசில ஊதுங்கடா, போதுண்டா, இதுக்கு மேல வேணும்டா, நான் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணாலும் 3ல இருந்தா தான் தோப்போம், ப்ளீஸ் டே விட்டுருங்கடான்னு அவங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கெஞ்சினாங்க. 60 மினிட்ஸ்லயே வந்து ஃபேன்ஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிராண்ட் பாட்டரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹி ஆல்மோஸ்ட் லிட்டரலா அழுதுட்டான் மனுஷன், ஆல்மோஸ்ட் லைக் வந்து யூ டோன்ட் வாண்ட் டு see anyone in that state. அது வந்து ஓகே, நம்ம வந்து சொல்லலாம் ப்ரீவியஸா செல்சி மேனேஜ் பண்ணிருக்கா, நீ நல்லா பண்ணல, உனக்கு வேணும்னு சொல்லிட்டு. பட் அல்டிமேட்லி when you see someone at that job kind of breaking down and வாழ்க்கையே லிட்டரலா அந்த பாயிண்ட்ல வந்து நான் என்னத்துக்கு இந்த பொழப்புல இருக்கேன், பேசாம வேலையை விட்டு வேற ஏதாவது பண்ணலாமே, ஃபைட்டர்ல இருந்துக்கலாமே, ரொம்ப ஆசைப்பட்டு செல்சிக்கு வந்துட்டு அப்புறம் வெஸ்ட் ஹாம் கண்டினியூ அந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சிருந்தாலும் யோசிச்சுட்டு ஆச்சரியப்படுறது இல்ல. ஏன்னா at that point of time he was a broken man, மனசொடைஞ்சு போன மனுஷன். அண்ட் இன்னொரு பக்கம் என்ஜோ மரஸ்கா வந்து ஓகே சரி நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆர்ஏ செஞ்சு ஆளுங்களை கொண்டு வரலாம், கிட்டன்ஸை கொண்டு வரலாம், ஜேம்ஸை கொண்டு வரலாம், எல்லாரையும் கொண்டு வரலாம், சும்மா ஒரு வெஸ்லி ஃபஃபானா he got some game time, hopefully he will get some more game time. அது வந்து ஒரு ஃபிட்னஸ் வரணும் வெஸ்லி ஃபஃபானாக்கு டு பிளே அட்லீஸ்ட் ஒரு 5-6 கேம்ஸ் வரும். hopefully he will do that. முக்கியமா ஒன்று சொல்லியானோ, டோசின் கமிங் பேக் மேட் ஆர் பாசிங் ரிதம் தட் மச் பெட்டர். ஏன்னா அட்சம்பாங் ஃபார் as good as he was டிஃபென்சிவ் கிறிஸ்டல் பேலஸோட ஃபார்வர்ட் பாசிங்ல பெருசா எதுவும் இல்ல, பட் டோசின் இன்னைக்கு நல்லாவே காமிச்சா அண்ட் தட் ஹெல்ப் அவர் அட்டாக். இட் ஆல்சோ ஹெல்ப் தட் கைசேடோ ஓரளவுக்கு டிராப் பேக் as like the another central defender to help the defense. கஸ்டோ கொஞ்சம் முன்னாடி போனா அண்ட் we were changing things around. ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்கா இல்ல, கொஞ்சம் பிளேயர்ஸ் டிராப் பண்ணாங்க, முன்னாடி போனாங்க. லியாம் டிலாப் வந்து இந்த ஹோல்டர் பிளே எல்லாம் பண்ணா, ஜோ பெட்ரோ வந்து he was very good at what he did. So அந்த மாதிரி switch out பண்ணினா, so we were confusing West Ham on what we were trying to do. ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு டீம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செட்டப் பண்ணி உட்காந்துருவானுங்க. நாமளும் வந்து ஓகே ஒரு பிளேயர் இங்க போட்டோம், ஒரு பிளேயர் அங்க போட்டோம், கன்ஃபியூஸ் பண்ண வெஸ்ட் ஹாம் டு த பாயிண்ட் வேர் they did not even know what to do with us. நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாலியா பாஸ் பண்ணி ஆடினோம் and we comfortably won this game 5-1. so Crystal Palace drop பண்ணோம், இந்த கேம் வின் பண்ணோம். 4 points out of 2 games, not so bad. but இங்க we have to get a good winning streak, இங்க winning momentum வேணும். and of course our next game will be against Fulham at home. அடுத்த சாட்டர்டே ஒரு வாரம் கேப் இருக்கு, அடுத்த சாட்டர்டே நம்ம வந்து ஃபுல்லா ஆடுறோம் before we get the first international break. so அந்த அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி ஒரு இன்னொரு 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சா 7 out of 3 கேம்ஸ்ல வந்து we can be sitting decently. Ideally should be 9 out of 9 points, but okay 7 out of 9 is not the worst start. so அது எப்படின்னு நம்ம வந்து போவோம். so but good overall feel good performance. நல்ல ஒரு ஆட் பாயிண்ட்ஸ், நல்ல ட்ரைனிங் செஷன் மாதிரி ஆக்கி விட்டானுங்க. இந்த மாதிரி எல்லா கேமும் இருக்காது. வெஸ்ட் ஹாம் ஈக்குவலி போர், யூ குட் சே தே ஆர் ட்ராஷ். நான் முன்னாடியே சொன்னேன் ஹை சான்சஸ் டு கெட் ரெலிகேட்டட் அப்படின்னு. கிராண்ட் பாட்டரே வச்சிருந்தாங்கன்னா they will surely get relegated. பட் பாப்போம் ரெண்டாவது கேமுக்கு அப்புறமாவே கிராண்ட் பாட்டரை வந்து சாக் பண்ணுவானுங்களா. ஏன்னா when you lose 3-0 and 5-1 in your first 2 games, எஸ்பெஷலி போன சீசன்ல அந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா லைக் ஐ டோன்ட் நோ, பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் இந்த 2 கேம்ஸ்க்கு அப்புறமா. பட் கிராண்ட் பாட்டரை சாக் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல, இதுதான் நான் சொல்லுவேன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். பட் குட் பர்ஃபார்மன்ஸ், நவ் வி மூவ் ஆன். நீங்க என்ன யோசிச்சீங்க? பெஸ்ட் பிளேயர் சொல்ற அளவுக்கு I can't pinpoint any one of our players because எல்லாருமே நல்லா இருந்தாங்க. I'll be honest, கைசேடோ நல்லா இருந்தாங்க, என்ஜோ was superb. yes, and goal அடிச்சிட்டோம், but he had a good performance. ஜோ பெட்ரோ very good performance. லியாம் டிலாப் நல்லா பண்ணா, கோல் மட்டும் தான் அடிக்கல, ஆனா நல்லா ஆனா. எஸ்டேவா நல்லா ஆனா. ஓவராலா குட் பர்ஃபார்மன்ஸ் தான்.
பட் லெட்ஸ் கீப் திஸ் ஸ்டெப்பிங் அண்ட் கீப் ஆன் மூவிங் ஃபார்வர்ட். அவ்வளவுதான். சோ நீங்க என்ன நினைச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க தாட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.